கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். 25க்கும் மேற்பட்ட குகி-இனத்தை சார்ந்த மக்களை அங்குள்ள ஆயுதமேந்திய குழு ஒன்று கடத்தி உள்ளார்கள். இந்த குழுக்களிடமிருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அங்கு மிகப்பெரிய அளவிலான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் அங்குள்ள மக்கள் முழங்காலில் நின்று கண்ணீரோடு ஜெபிக்கும் காட்சிகளும் வெளியாகி உள்ளது. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இதனை பார்த்து ஒரு ஜெப குறிப்பிற்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். என்ன நடந்திருக்கிறது என்பதை விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே மணிப்பூரில் உள்ள ஒரு சில செய்திகளை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாக 3 கிறிஸ்தவ போதகர்கள் மிகப்பெரிய அளவில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. நம்ம சேனல்ல கூட 2 வீடியோக்கள் அதனை பார்த்தோம். அந்த உடல்களை பார்த்து அங்குள்ள மக்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் முதல் ஒரு தகவல் மிக வைரலாக பரவி கொண்டு வருகிறது. அது என்னவென்றால், மணிப்பூரின் செனாபட்டி என்று சொல்லப்படுகிற ஒரு மாவட்டத்தில் இருக்கின்ற குக்கி இனத்தை சார்ந்த 25க்கும் மேற்பட்ட மக்களை அங்குள்ள NPO மற்றும் UNC ஆகிய பிரிவை சார்ந்த ஆயுத குழுக்கள், அதாவது நாகா இனத்தை சார்ந்த அந்த ஆயுத குழுவை சார்ந்தவர்கள் இந்த மக்களை கடத்தி சென்றுள்ளார்கள். இவர்கள் மட்டுமல்லாது மேலும் பல பகுதிகளில் உள்ள மக்களை கடத்தி சென்றுள்ளதான தகவல்களையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு சில செய்திகள் என்ன கூறுகிறது என்றால் 44 பேரை கடத்தி விட்டார்கள் என்று, ஒரு சில செய்திகள் 38 பேரை கடத்தி விட்டார்கள் என்று கூறுகிறது. ஆனால் இந்த குகி-இனத்தை சார்ந்த மக்களில் 25க்கும் மேற்பட்ட மக்களை கடத்தி சென்றுள்ளார்கள் என்ற செய்தி தற்போது மிக வேகமாக பரவி வருகிறது. அதை பற்றிய செய்திகளை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அதன் பின்பாக ஒரு சில மிக முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். On account of the incident that happened yesterday, the innocent villagers of the Pokuki village who went for work in Senapati area, while returning on their way back home, they were laid back at Katomai village. And from there, the state forces escorted them, and they believed that they believed in the state forces, and they believed that they would reach home safely. But on the way, at petrol pump in Rukumaitapo and Mount Everest College Gate, they were laid back and abducted in broad daylight in the presence of the state forces and central forces. இந்த செய்தியோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய குடும்பத்தாரை கடத்தி சென்ற அந்த செய்தியை கேட்டு அதை கண்ணால் பார்த்த அங்குள்ள மக்கள் மிகப்பெரிய அளவில் மனவேதனை அடைந்து முழங்காலிட்டு தலைகுப்புற கவிழ்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கும் அந்த காட்சிகளும் வெளியாகி உள்ளது. அந்த காட்சிகள் பார்ப்பதற்கே மிகவும் வேதனை அளிக்கிறது. அந்த காட்சிகளையும் இப்போது நீங்கள் பார்க்கலாம். எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் இந்த மணிப்பூரில் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த ஆயுதமேந்திய குழுக்கள் அங்குள்ள மக்களை கொல்வதும் கடத்தி செல்வதும் சித்திரவதை செய்வதும் இப்படிப்பட்ட காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு அந்த 3 போதகர்களை இழந்து அந்த மக்கள் மிகப்பெரிய துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தியை அங்கு தற்போது ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி உள்ளது. இந்த நிலையில் தற்போது இந்த மக்களை கடத்தி சென்றுள்ள இந்த செய்தியும் மிகவும் ஒரு வேதனைக்குரிய காரியம். அது மட்டுமல்லாமல் அவர்களின் உறவினர்கள் வெளியில் நின்று கதறும் இந்த காட்சிகள் இவையும் தற்போது வைரலாகி பார்ப்பவர்களை மிகவும் கண்கலங்க வைத்துள்ளது. இதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஒரு சமாதானமற்ற சூழ்நிலையில் அந்த மணிப்பூரில் உள்ள மக்கள் தினம் தங்களுடைய நாட்களை கழித்து கொண்டு வருகிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது, மிகவும் வேதனை அளிக்கிறது. அரசாங்கங்கள் நல்ல முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஒரு சில செய்திகளை பார்க்கும்போது இந்த கடத்தல்காரர்கள் மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஆனால் முறையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும்
ஒரு சில தகவல்களை பார்க்க முடிகிறது. இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது அங்குள்ள மக்கள் தான் பரிதாபமான நிலையில் காணப்படுகிறார்கள். மக்கள் கதறுகிறார்கள். எப்படியாவது ஒரு விடிவு காலம் எங்களுக்கு பிறக்காதா என்று அங்குள்ள மக்கள் ஏங்கி நிற்கிறார்கள். இந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த செய்தியை ஒரு சாதாரண செய்தியாக கடந்து செல்லாமல் தினம்தோறும் நம்முடைய ஜெபங்களில் மணிப்பூர் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது. தற்போது வெளியாகி உள்ள இந்த செய்தியையும் ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த தகவல்களை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். இதை குறித்து ஏதேனும் அப்டேட் வந்தால் அதையும் நம்முடைய சேனலில் நம்ம வெளியிடுகிறோம். அங்கு கடத்தி செல்லப்பட்ட மக்கள் மீட்கப்படணும். அதற்காக நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். நிச்சயம் மணிப்பூரில் ஒரு மாற்றம் வரும், ஒரு எழுப்புதல் வரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட ஆயுதங்களை கையில் ஏந்தி மக்களை கொலை செய்கிற இந்த கூட்டம் ஒரு நாள் இவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை கையில் ஏந்தி இவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபிப்போம். மணிப்பூரில் இரத்த சாட்சியாக உயிரிழந்த அந்த போதகர் குடும்பம், அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். தற்போது இந்த கடத்தப்பட்டுள்ள மக்கள் அவர்கள் மீட்கப்படும்படியாகவும் ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.